ஜெய் ஸ்ரீ மாத்ரே நமக. ஜெய் குருதத், ஜெய் குரு பரசுராம். நமஸ்காரம். நான் கரூர்லேருந்து வல்சலா பணிக்கர் பிரசன்ன ஜோதிடர். இன்னைக்கு நம்ம சனி பகவானுடைய சவால்களுக்கு தீர்வை தான் நம்ம பார்க்க போகிறோம். சனிக்கிட்ட போட்டி போட்டு ஜெயிக்க முடியுமானா ஜெயிக்க முடியாது, அதை ஒத்துக்கலாம். பட் ஆனால் என்னென்னா, அவர் கொடுக்கக்கூடிய தீமைகளை குறைச்சி நன்மைகளை அதிகப்படுத்த முடியும். இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த பரிகாரம் கும்பராசிக்கு, மீன ராசிக்கு, மேச ராசிக்கு, ஏன்னா அவங்களுக்கு தான் அதிகமான பாதிப்புகள் இருக்குது. அதனால கும்ப ராசிக்கு 2ஆம் இடத்துல சனி, அதாவது இவ்வளோ நாளாக ஜென்ம சனியாக இருந்தார். இப்போ உங்களுக்கு தனஸ்தானத்துக்கு போயிருக்காரு, வாக்குஸ்தானத்துக்கு போயிருக்காரு. என்னுடைய பதிவில் நான் கும்பராசிக்கு பதிவு போட்டிருக்கேன், அதை பாருங்கள். பார்க்காதவங்க பாருங்கள். ஆனாலும் இந்த கும்பராசிக்கு எக்கனாமிக்கல் ரீதியாக நல்ல பெரிய லெவலில் வளரணும், நீங்கள் காசு பணம்லாம் உங்களுக்கு நல்ல விருத்தி ஆகணும் அப்படின்னா நான் சொல்லக்கூடிய பரிகாரங்கள் செய்யுங்க. ஏன்னா 2ஆம் இடத்துக்கு சனி உங்களுக்கு 10ஆம் பருவ 11ஆம் இடம் லாபஸ்தானத்தை பார்க்குறாரு. மற்ற ராசிகளுக்கு எல்லாம் இல்லாத ஒரு அதிர்ஷ்டம் உங்கள் ராசிக்கு இருக்குது. ஸோ அதனால் கும்பராசிக்காரங்க இந்த பரிகாரத்தை செய்யுங்க. எக்கனாமிக்கல் ரீதியாக நீங்கள் நல்லா வரணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு நீங்கள் நரையூர் அப்படிங்கக்கூடிய ஒரு கோவில் இருக்குது. அங்கே பொதுவாகவே சனி பகவானுக்கு நீங்கள் இந்த இது 7.5 சனி நடக்குது, ஜென்மசனி நடக்குது, அதனால் நாங்கள் திருநள்ளாறு போகிறோம் அப்படின்லாம் போகக்கூடாது. நமக்கு சனியோடைய பாதிப்பு தாக்கங்கள் அதிகமாக இருக்கும்போது திருநள்ளாறு போகிறத தவிர்க்கிறது தான் ரொம்ப நல்லது. 7 சனியில் நம்ம தெரியாமல் தப்பு பண்ணியிருப்போம், நம்ம அறிஞ்சும் அறியாமல் செய்த தவறுகளுக்கு உண்டான பனிஷ்மெண்ட்டு தான் இந்த 7.5 சனியில் கிடைக்கும். அவரே ஜட்ஜாக இருக்கிறாரு, நம்ம போய் அங்கே நின்னோன்னு வச்சுக்கோங்க, இப்போ டைரெக்டாக தீர்ப்பு எழுதிடுவார். அதனால் அப்படிலாம் பண்ணக்கூடாது. அவருக்கு அவர் சந்தோஷமாக இருக்கிற இடத்துனிக்கோ இல்லை அவர் யார் சொன்ன கேட்பாரோ அவங்கள தான் நம்ம பிடிக்கணும். சனியோடைய தாக்கத்துலேருந்து குறைக்கணும் அப்படின்னா இவங்கள மாதிரி இருக்கவங்கள தான் நம்ம பிடிக்கணும். ஃபஸ்ட்டு என்ன செய்யணும் அப்படின்னா திருநறையூர் போயிட்டு சனி பகவான் அங்கே அவர் மனைவியோடு இருக்கிறாரு. அப்போ அங்கே போய் அவர்கிட்ட டைரெக்டாக நேருக்கு நேராக நின்று வேண்டாமல், சனி பகவானே நான் அறிஞ்சும் அறியாமல் செய்த தவறுகளை மன்னிச்சு என்னை காப்பாற்றுங்க அப்படின்னு வேண்டிக்கங்க. அவருக்கு என்னென்னா அங்கே ரொம்ப சாந்த சுரூபமாக இருக்கிறாரு, உக்கிரம்லாம் இல்லை. அதனால் நீங்கள் அங்கே தேங்காய் பழம்லாம் உடைச்சி சாமி கும்பிடலாம், ஆனால் அந்த வீட்டுக்கு எடுத்துகிட்டு வரக்கூடாது. அதை பார்த்துக்கோங்க. அங்கே போய் அவருக்கு எல் தீபம் இதெல்லாம் போட்டு வழிபாடு பண்ணுங்க. இதுக்கப்புறம் என்னென்னா வியாழக்கிழமை காலபைரவரை வழிபாடு பண்ணுங்க. காலபைரவர் தான் சனி பகவானுடைய குரு. அதனால் வியாழக்கிழமை காலபைரவரை வழிபாடு பண்ணுங்க. அதே மாதிரி அவர் சனி பகவானுக்கு என்னன்னா, நீங்கள் நவகிரகத்தில் இருக்கக்கூடிய சனி பகவானுக்கு எள்ளு சாதம் நீங்கள் தானம் கொடுக்கணும். அதாவது சனி பகவானுக்கு நீங்கள் நவகிரகத்தில் இருக்கக்கூடிய சனிக்கிழமை, அதாவது நவகிரகத்தில் இருக்கக்கூடிய சனி பகவானுக்கு பிரார்த்தனை பண்ணிவிட்டு நைட்டு 8 to 9 சனி ஹோரையில் தான் இதை செய்யணும். உங்களுடைய நட்சத்திரம் எது? கும்பராசியில் நீங்கள் அவிட்ட நட்சத்திரம் அப்படின்னா சதய நட்சத்திரத்தை அன்னைக்கும், அதே மாதிரி நீங்கள் சதய நட்சத்திரம்னா பூரட்டாதியும், பூரட்டாதி உத்திரட்டாதி நட்சத்திரத்துலையும், உங்களுக்கு அடுத்த நட்சத்திரத்தில் நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா எள் சாதத்தை, சனி பகவானை கும்பிட்டுட்டு எள் சாதத்தை என்ன செய்யணும், தானமாக கொடுக்கணும். சனி பகவான் நவகிரகத்தில் இப்போ நீங்கள் ஒரு சதய நட்சத்திரக்காரக அப்படின்னா பூரட்டாதி நட்சத்திரம் வர அன்னைக்கு நீங்கள் என்னென்னா 8 to 9, அது என்ன கிழமையாக வேணால் இருக்கலாம், ஆனால் 8 to 9னா கோவில் சாத்தக்கூடிய அதுக்கு கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி நீங்கள் போங்க. ஏன்னா சனி பகவானுக்கு பகலில் பரிகாரங்கள் செய்யக்கூடாது, நைட்டு செய்கிறதா, இரவு செய்கிறதா ரொம்ப விசேஷம். அதனால் அதாவது சனி பகவானாலே இருட்டு தான். இருட்டான நேரத்தில், அதாவது சூரியன் மறைஞ்சு இருட்டான நேரத்தில் தான் இந்த பரிகாரத்தை செய்யணும். நவகிரகத்துக்கு, அதாவது உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய கோவிலுக்கே நீங்கள் போய்க்கோங்க. சனி பகவானுக்கு 2 எல் தீபம், அதாவது எல் தீபம்னா நல்லெண்ணெயில் தீபம் போட்டுட்டு அவரை சுற்றி வணங்கிட்டு நேருக்கு நேராக நிற்கக்கூடாது, பக்கத்தில் நின்று கும்பிடுங்க. கும்பிட்டுட்டு அவருக்கு எல் சாதத்தை படைச்சிட்டு அந்த சாப்பாட்டை அங்கே வரக்கூடியவங்களுக்கு கொடுத்துருங்க. நல்ல டேஸ்ட்டாக செஞ்சு எடுத்துகிட்டு போங்க. நீங்கள் டேஸ்ட்டு பார்க்கக்கூடாது, நல்ல சாப்பாடு. அதாவது நீங்கள் அந்த பிரசாதமாக கொடுக்குறீங்கன்னா இன்னும் கொஞ்சம் கொடுங்கன்னு கேட்டு வாங்கி சாப்பிட்ற அளவுக்கு அந்த சாப்பாடு இருக்கணும். சரிங்களா? அந்த சாப்பாட்டை மற்றவங்களுக்கு தானம் கொடுத்துருங்க. நீங்கள் ஒரு விநாயகர் கோவிலோ ஒரு அம்பாள் கோவிலோ எந்த கோவிலாக இருந்தாலும் சரி, அங்கே நவகிரகம் இருக்கணும், அந்த நவகிரகத்தில் சனி பகவான் இருக்கணும். அதுதான் விசேஷம். அங்கேயே நீங்கள் கொடுத்து பண்ணலாம். பெரிய கோவில்களுக்கு தான் நீங்கள் செல்லணும்னு அவசியம் கிடையாது. சனி பகவானுக்கு நவகிரகம் இருந்தாலே போதும். அந்த நவகிரகத்தில் இருக்கக்கூடியது தான். ஒரு சில இடத்துல சனி பகவானை மட்டும் தனியாக வச்சுருப்பாங்க, அங்கே போய் வழிபாடு பண்ணாதீங்க. நவகிரகத்தில் இருக்கக்கூடிய சனி பகவானுக்கு மட்டும் வழிபாடு பண்ணிக்கோங்க. அப்புறம் அந்த சாப்பாட்டை நீங்களும் உங்கள் குடும்பத்திலையோ யாருமே சாப்பிடக்கூடாது, மற்றவங்களுக்கு தான் அது தானம் கொடுக்கணும். அங்கே தானம் கொடுத்து முடிச்சுட்டு அந்த சாப்பாட்டில் கொண்டு போயிருப்பீங்க இல்லையா, அந்த பாத்திரம் கழுவிட்டு வெறும் எம்டி பாத்திரத்தை தான் நீங்கள் எடுத்துகிட்டு வரணும். இந்த பரிகாரத்தை கும்பராசிக்காரங்க தாராளமாக செய்யலாம். அடுத்தது மேச ராசிக்காரங்க என்ன பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு டைரெக்டாக நீங்கள் சனி பகவானை கும்பிடவே கூடாது. சனி உங்களுக்கு பாதகாதிபதியாக இருக்கார். உங்களுக்கு
உங்களுடைய ராசி அதிபதி செவ்வாய். அதே மாரி சனி வந்து பகை. சனியும் செவ்வாயும் எப்பவுமே பகை. ஒருத்தருடைய ஜாதகத்துல சேரக்கூடாத கிரக சேர்க்கையில முதல் கிரக சேர்க்கையே சனி, செவ்வாய் தான். அவங்களுடைய வாழ்க்கையே போராட்டமா மாறிருங்க. அதனால வந்து சனி, செவ்வாய் வந்து சேரக்கூடாது. மேச ராசிக்கு அதிபதி செவ்வாய். அதனால நீங்க எந்த காரணத்த கொண்டும் திருநள்ளாறோ அல்லது சனி பகவான் தனியா இருக்கக்கூடிய கோவிலுக்கோ தயவு செய்து போய் கும்பிட்றாதீங்க. அதனால உங்களுக்கு துன்பங்கள் தான் வருமே தவிர எந்த பிரச்சனையும் நிவர்த்தி ஆகாது. நான் சொல்லக்கூடிய பரிகாரங்களை நீங்க செஞ்சுக்கங்க. சனி பகவான் யார் சொன்னா கேட்பாரோ அவரைத்தான் நீங்க பிடிக்கணும். சரிங்களா? அப்போ சனி பகவானுக்கு உட்பட்ட அதாவது ஆஞ்சநேயர். ஆஞ்சநேயர் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க வந்து வீர ஆஞ்சநேயர்ன்னு எங்கேயாவது இருக்காரா? மேச ராசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா, வீர ஆஞ்சநேயரை கும்பிடுறது ரொம்ப சிறப்பான விஷயம். அந்த மாரி வீர ஆஞ்சநேயர் எங்கேயாவது இருக்காரான்னு பார்த்துக்கங்க. அதே மாரி கொஞ்சம் வெண்ணெய் எடுத்து அதில் செந்தூரம் போட்டு, அதாவது எல்லா பெருமாள் கோவில்லையும் ஆஞ்சநேயர் ஒரு தூண்லயாவது இருப்பாரு. இல்லைன்னா ஆஞ்சநேயர் கோவில் தனியா இருக்கும். தனி சன்னதி குட்டியா இருக்கும். அதுக்கு வந்து என்னன்னா கொஞ்சோண்டு வெண்ணெய் எடுத்து அதில் செந்தூரம் போட்டு கலக்கி, அந்த வெண்ணெயும் செந்தூரமும் கலந்த அந்த பேஸ்ட்டை வந்து என்னன்னா அப்படியே ஆஞ்சநேயருக்கு வந்து நீங்க என்னன்னா தடவி விடணும். அதாவது தலையிலேருந்து பாதம் வரைக்கும் நல்லா உடம்பு முழுக்க தடவி விட்டுட்டு, அதுக்கப்புறம் ஒரு டவல் எடுத்து உங்க கையை தொடச்சிட்டு, 2 நெய் தீபம் போட்டு அவருக்கு சூடம், வெற்றிலை மாலை போட்டு அவருக்கு சூடம், சாம்பிராணிலாம் போட்டு அவரை வந்து வணங்கிக்கங்க. வெத்தலை பாக்கு இதெல்லாம் வச்சு வணங்கிட்டு, அவருக்கு ஒரு வெற்றிலை மாலை போட்டு வணங்கிட்டு, சனி பகவானால் ஏற்படக்கூடிய அத்தனை பிரச்சனையும் அத்தனை துன்பமும் என்னை போக்கிக் கொடு பகவானே ஆஞ்சநேயரேன்னு சொல்லி அவரை வழிபாடு பண்ணுங்க. இதை வந்து ஒரு சனிக்கிழமை வழிபாடு பண்ணுங்க. மேக்சிமம் 6 மணிக்கு மேலே தான் நீங்கள் பண்ணணும். எப்போவுமே சனி பகவானுக்காக பண்ணக்கூடிய பிரீத்தி இரவுல பண்ணுறது ரொம்ப ரொம்ப விசேஷம். நீங்கள் அந்த மாதிரி பண்ணுங்க. இதை வந்து மாசத்துல ஒரு முறையோ 6 மாதத்துக்கு ஒரு முறையோ கூட நீங்கள் செய்யலாம், தவறு கிடையாது. ஆனால் ஒவ்வொரு சனிக்கிழமையும் ஆஞ்சநேயர் வழிபாடு பண்ணுங்க. ஏன்னா உங்களுக்கு 7.5 சனி ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஒவ்வொரு சனிக்கிழமையும் ஆஞ்சநேயருக்கு வழிபாடு பண்ணுங்க. அது ரொம்ப ரொம்ப சிறப்பான பலன்களை உங்களுக்கு கொடுக்கும். இது வந்து நீங்கள் சனி பகவானை வந்து டைரெக்டாக போய் நான் மறுபடியும் சொல்கிறேன். ஏன்னா திருநள்ளாறு போனவங்களுடைய நிலைகள் எல்லாமே நான் பார்த்துருக்கேன். நிறைய பேர் தெரியாமல் அந்த தவறு பண்ணுறாங்க. சனி திசை நடக்குது இல்லை வேறு ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்னா திருநள்ளாறு போகிறதுக்கு ஒரு காரணங்கள் இருக்குது. ஆனால் 7.5 சனி பாதிப்புனால நீங்கள் வந்து போகாதீங்க. அது மீண்டும் உங்களுக்கு ஒரு பிரச்சனையை கொடுக்கும். அதனால் இந்த இதை பரிகாரத்தை செய்யுங்க. அதுக்கப்புறம் உங்களுடைய ஊர் தேவதைன்னு ஒருத்தவங்க இருப்பாங்க. அதாவது நீங்கள் எந்த ஊரில் வசிக்கிறீங்களோ அந்த கிராமத்தில் கிராம தேவதை காவல் தெய்வம்னு இருக்கும். அந்த காவல் தெய்வத்தை வழிபாடு பண்ணுங்கள். நிறைய ஊரில் வந்து மதுரை வீரன் இந்த மாதிரி இருப்பாங்க. சுடலை மாடன் அந்த மாதிரி இருப்பாங்க. ஒரு சில கோவிலில் கருப்புனே இருக்கும். சந்தன கருப்பு, மலையாள கருப்பு, இந்த மாதிரி கருப்பு சாமிகளும் இருக்கும். அதாவது உங்கள் ஊரில் என்ன காவல் தெய்வமோ என்ன கிராம தேவதையோ அந்த தேவதையை வழிபாடு பண்ணுங்கள். அந்த சாமியை வழிபாடு பண்ணுங்கள். என்ன இவங்க தானே அப்படிலாம் நினைக்காதீங்க. அவங்களுக்கு பவர்ஃபுல் இருக்குது. உங்கள் ஊர் எல்லையை தாண்டி எதுவுமே வர முடியாது. அந்த மாதிரி அந்த தேவதைகளுக்கு சக்தி அதிகமாக இருக்குது. நீங்கள் எங்கேயாவது வெளியில் போனால் கூட அவங்கக்கிட்ட சொல்லிட்டு போங்க. அந்த தெய்வங்களை முறையாக வழிபாடு பண்ணுங்கள். நீங்கள் எங்கேயாவது போகிறீங்க வரீங்க போதெல்லாம் அவங்கள கும்பிட்டுட்டு போங்க. உங்களுக்கு சனியோடைய தாக்கம் உறுதியாக குறையுங்க. அதே மாதிரி 7 சனியோடைய பாதிப்பு இருக்கும்போது வந்து நீங்கள் கோவிலுக்கு போயிட்டு டைரெக்டாக சனி பகவானை பார்த்து கும்பிட்றாதீங்க. அது வந்து ரொம்ப ரொம்ப தப்பான விஷயம். ஸோ அதனால் அதே மாதிரி டெய்லியும் வந்து விநாயகர் வழிபாடு பண்ணுங்கள். இந்த சனியோடைய தாக்கத்துலேருந்து 2 தெய்வங்கள் தான் தப்பிச்சிச்சு. ஒன்று வந்து ஆஞ்சநேயர், இன்னொன்று வந்து விநாயகர். இந்த 2 தெய்வங்களையுமே நீங்கள் கும்பிடுங்க மனசார. அது போக உங்களுடைய ஊரில் இருக்கக்கூடிய கிராம தேவதைன்னு சொல்லக்கூடிய காவல் தெய்வங்களை வழிபாடு பண்ணுறது மூலிமா இந்த 7.5 சனியுடைய பாதிப்பிலிருந்து கண்டிப்பாக குறையும். உங்களுக்கு தாக்கம் அப்படிங்கிறது பெரிய லெவலில் வரவே வராது. இதுக்கப்புறம் மீன ராசி. இந்த மீன ராசிக்கு ரொம்ப அதாவது ஜென்ம சனி இவ்வளோ நாளாக விரய சனியாக இருந்துச்சு. இப்போ வந்து என்னென்னா ஜென்ம சனியாக இருக்கார். அதாவது உங்களுடைய ராசியிலே இருக்கிறாரு. அப்போ நீங்கள் என்ன பரிகாரம் செய்யணும் அப்படின்னா நான் சொல்லக்கூடிய பரிகாரத்தை ஒரே ஒரு டைம் மட்டும் செய்யுங்க. அதுக்கு மேலே நீங்கள் செய்ய வேண்டாம். வியாழக்கிழமை வந்து வியாழக்கிழமை கால பைரவரை நீங்கள் வழிபாடு பண்ணுங்கள். இரவு 8 to 9 குரு ஹோரையிலேயே நீங்கள் வழிபாடு பண்ணலாம். அப்படின்னா 7 to 8 வியாழக்கிழமை 7 to 8 வியாழக்கிழமை சனி ஹோரை 7 to 8 சனி ஹோரை 8 to 9 வந்து குரு ஹோரை. சரிங்களா? இந்த 7 to 8 சனி ஹோரையில் போய் கால பைரவரை வழிபாடு பண்ணுங்கள். அது நல்ல பலன்களை கொடுக்கும். அதாவது உங்களுடைய வீடு வந்து குருவோடைய வீடு. அந்த மீன ராசிக்கு அதிபதி யார்? குரு. அப்போது சனி பகவான் அங்கே வந்திருக்காரு. அப்போ நீங்கள் டைரெக்டாக சனி பகவானை வணங்குறத காட்டிலுமே சனி பகவானுடைய குருநாதரையே நீங்கள் வழிபாடு பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு பிரச்சனையே கிடையாது. அதனால்
சனி பகவானுடைய குருநாதர் காலபைரவர். காலத்தை வென்றவர் காலபைரவர். அதனால காலபைரவருக்கு 2 தீபம் போடுங்க. நல்லெண்ணெயில தான் தீபம் போடணும். ஆனா தீபத்துடைய திரி இருக்கு இல்லையா? அது சிகப்பு கலர்ல போடுங்க. அப்பதான் என்னன்னா உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராம இருக்கும். எதிரிகள் கிட்ட இருந்து காக்கிறதும், உங்களுடைய கண் திருஷ்டியிலிருந்து இது பாதுகாத்துக்கிறதுக்காகவும் நீங்க சிகப்பு கலர்ல திரி போடுங்க. அதே செவ்வரளி பூனால பகவான அர்ச்சனை பண்ணுங்க. அதாவது காலபைரவரை செவ்வரளி பூனால அர்ச்சனை பண்ணுங்க. ரொம்ப விசேஷம். அதே மாதிரி தேய்பிறை அஷ்டமிலையும் நீங்கள் காலபைரவரை வழிபாடு பண்ணலாம். அதெல்லாம் உங்களுக்கு 7 சனியில் இருக்கக்கூடிய பாதிப்புகளை அப்படியே வேரோட அழிச்சு தீர்த்துரும். அதே மாதிரி ஒரு சனிக்கிழமை 8 to 9, அதாவது சனி ஹோரை இரவு சனி ஹோரையில் வர அந்த டைமில் என்ன செய்யணும் அப்படின்னா, எள்ளு சாப்பாடு என்னென்னா 8 வெத்தலை, 8 களிப்பாக்கு, 8 ஒருவாக்காயின்னு, அப்புறம் 8 வாழைப்பழம், அப்புறம் கருங்குவளை மலர்கள் அப்படின்னு சொல்லி ஒரு பூ இருக்குது. அந்த பூ கிடைக்கல அப்படின்னா என்ன பண்ணலாம் அப்படின்னா, ப்ளூ கலரில் ஒரு பூ, சங்கு பூன்னு சொல்லுவோம், அந்த பூவை வச்சுக்கலாம். அப்புறம் கொஞ்சம் எள்ளு, கருப்பு கலரில் இருக்குல்ல எள்ளு, அப்புறம் 8 நல்லெண்ணெய் தீபம், இதை எடுத்துக்கணும். அதே மாதிரி நீங்கள் கொஞ்சம் பூவை மாலை மாதிரி அழகாக அவருக்கு கட்டி போடுறதுக்கு அதை எடுத்துக்கோங்க. அப்புறம் கருப்பு வஸ்திரம் 1, வெத்தலை கருப்பு இளம் பச்சை அப்படிங்கிறது வேண்டாம். நல்ல டார்க் பச்சையாக இருக்கும் பார்த்தீங்களா, முத்துன வெத்தலையா, கருப்பு வெத்தலைன்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி வெத்தலையை எடுத்துக்கோங்க. நல்ல டார்க் க்ரீனாக இருக்கும், அந்த மாதிரி வெத்தலையை எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் எள்ளு சாதம், அப்புறம் சூடம், சாம்பிராணி, ஊதுபத்தி. எள்ளு சாதங்கிறது நல்ல டேஸ்ட்டாக செஞ்சு எடுத்துகிட்டு வாங்க. நீங்கள் டேஸ்ட்டு பார்க்காம செய்யணும். அப்புறம் இதெல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டு நீங்கள் எங்கே வேணால் செய்யலாம். ஆனால் நவகிரகத்தில் இருக்கக்கூடிய சனி பகவானுக்கு தான் இந்த பரிகாரம். இதில் நீங்கள் நேராக போய் சனி பகவானுக்கு நின்றக்கூடாது, சைடில் தான் நிற்கணும். நீங்கள் ஒரு விநாயகர் கோயிலுக்கு போகிறீங்கன்னே வச்சுக்கோங்களேன். அந்த விநாயகர் கோவிலுக்கு போகிறீங்கன்னா ஃபஸ்ட்டு விநாயகரை வழிபாடு பண்ணிவிட்டு, அங்கே இருக்கக்கூடிய தெய்வங்கள்லாம் வழிபாடு பண்ணிவிட்டு, கடைசியாக நவகிரகத்துக்கிட்ட நில்லுங்க. அந்த நவகிரகத்தில் சைடில் நின்றுக்கங்க. சனி பகவானுக்கு நேராக நிற்காதீங்க, சைடில் நின்றுட்டு வஸ்திரத்தை கட்டி விட்டுருங்க. அப்புறம் அந்த பூவை மாலை மாதிரி ஆண்டாள் எப்படி முன்னோக்கி போட்டிருப்பாங்க அந்த மாதிரி மாலையை போடணும். போட்டுட்டு அவருக்கு என்ன அப்படின்னா, அந்த வெத்தலை இருக்குல்ல, 8 வெத்தலை சொன்னேன்ல, ஒவ்வொரு வெத்தலையும் தனித்தனியாக எடுத்து ஸ்ப்ளிட் பண்ணி வைக்கிறீங்க, தனித்தனியாக பிரித்து வைக்கிறீங்க. அது ஒரு வெத்தலை மேலே ஒரு களிப்பாக்கு 1, ஒரு ரூபா காயின் 1, ஒரு வாழைப்பழம் 1, கொஞ்சோண்டு எள்ளு, அப்புறம் கொஞ்சம் ஒரு பூவை வச்சுறீங்க. இந்த பூனா ஒன்று கருங்குவளை பூ அல்லது சங்குப்பூ, ப்ளூ கலரில் இருக்கும், அந்த மாதிரி பூவை தான் அதை வைக்கணும். ஒரு பூவை வச்சுறீங்க. வச்சுட்டு இதே மாதிரி 8 இடத்துலையும் 8 வெத்தலையிலையுமே தனித்தனியாக வச்சுறீங்க. வச்சுட்டு 8 நல்லெண்ணெய் தீபத்தையும் போட்டுட்டு, சாப்பாடு இருக்குல்ல, அந்த எள்ளு சாதத்தை ஓப்பன் பண்ணி வச்சுட்டு, சூடம், சாம்பிராணி, ஊதுபத்தியெல்லாம் காமிச்சு சனி பகவானை வழிபாடு பண்ணிவிட்டு சைடில் இருந்து தான் செய்யணும். சரிங்களா? நேருக்கு நேராக நின்று செய்யக்கூடாது. அப்புறம் 9 சுற்று நவகிரகத்தை சுற்றிட்டு அந்த எள்ளு சாதத்தை எடுத்து நீங்கள் அதை சுற்றும் போதே என்னென்னா, சனி பகவானே, நான் தெரிஞ்சும் தெரியாமலும் செய்த தவறுகளை மன்னிச்சிரு, இனிமேல் நான் தப்பு செய்ய மாட்டேன், என்னை பார்த்து நல்லபடியாக வச்சுருப்பான்னு அவர்கிட்ட மனசார வேண்டிக்கங்க. உங்களுக்கு என்ன பிரச்சனைகள் இருக்கோ அதெல்லாம் தீர்க்கணும்னு வேண்டிக்கங்க. 7 சனினால் இருக்கக்கூடிய தோஷத்தை போக்குங்க, எங்களை தாக்காதீங்கன்னு அவர்கிட்ட மானசீகமாக வேண்டிக்கிட்டு, அந்த சாப்பாடை எடுத்து அங்கே வரக்கூடிய பக்தர்களுக்கு பிரசாதமாக நீங்கள் கொடுத்துருங்க. எக்காரணத்தை கொண்டும் நீங்களும் உங்கள் குடும்ப நபர்களும் அதை சாப்பிடக்கூடாது, மற்றவங்களுக்கு தான் அதை கொடுக்கணும். அங்கேயே எல்லா சாப்பாட்டையும் முடிச்சுட்டு வரும்போது வெறும் அந்த பாத்திரத்தை மட்டும்தான் எடுத்துகிட்டு வரணும். சனி பகவானுக்காக பிரீத்தி செய்யும்போது வேறு சூடம் மீதி ஆயிடுச்சு, இது பத்தி மீதி ஆயிடுச்சுலாம் எடுத்துகிட்டு வரக்கூடாது. அந்த தூக்கு இருக்குல்ல, அந்த நீங்கள் எடுத்துகிட்டு போகிறீங்களா அந்த டிஃபன் பாக்ஸு, அதை அங்கேயே கழுவிட்டு வெறும் எம்டி டிஃபன் பாக்ஸை மட்டும்தான் வீட்டுக்கு எடுத்துகிட்டு வரணும். இந்த பரிகாரத்தை செய்யுங்க. உங்களுக்கு 7 சனினால், அதாவது ஜென்ம சனினால் ஏற்படக்கூடிய அத்தனை தோஷங்களுமே கண்டிப்பாக நிவர்த்தியாகும். அதே மாதிரி ஆஞ்சநேய வழிபாடு பண்ணிக்கங்க. உங்களுக்கு என்ன இஷ்ட தெய்வமோ அந்த இஷ்ட தெய்வத்தை வழிபாடு பண்ணுங்கள், காவல் தெய்வத்தை வழிபாடு பண்ணுங்கள். இப்போ நான் சொன்ன பரிகாரங்கள் எல்லாமே உங்களால் என்ன செய்ய முடியுதோ அதை செய்யுங்க. இதில் ஏதாவது சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னா கமெண்ட்ஸில் கேளுங்க, நான் கண்டிப்பாக ஆன்சர் பண்ணுறேன். நம்மளுடைய சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.